நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்பம் எடிட்டிங்கான கலர் கரெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் யூடியூப்பில் நாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் மாற்றி கொடுத்துருக்கோம். சரிங்களா, நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுறது நான் பார்த்தீங்கன்னா எப்போயாட்டு பார்க்கும்போது மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா, அதனால் நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா, ஓகே. இப்போ நான் ஃபோட்டோஷாப் CS3 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். CS3ல் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஆல்பம் ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். 2 ஷீட் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆல்பம் ஷீட்டை இப்போ நான் எப்படின்னா கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஒரே போல் கரெக்ஷன் இருக்கணும். அதாவது இந்த ஃபோட்டோலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எனக்கு ஒரே போல் கரெக்ஷன் வேணும். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பிக்சரை நல்லா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஒர்க் பண்ணணும். டேப் கீபோர்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல் பார் எல்லாம் உங்களுக்கு மறைஞ்சிரும். திரும்ப வேணும்னா டேப் கிளிக் பண்ணால் வரும். சரிங்களா, இப்போ டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வரதுக்கு F 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் ரைட் கிளிக் இந்த அவுட்டில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் கூட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டரில் உங்களுக்கு தேவையான கலர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் வேணால் பிளாக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளூவே வச்சுக்கிறேன். சரிங்களா, இந்த ப்ளூ எனக்கு ஓகே. இப்போ பிக்சர் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் பேஸ் பார் இது ரெண்டையும் கிளிக் பண்ணால் ஜூம் டூல் வரும். நல்லா இப்படி ஜூம் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனு இந்த மாதிரி வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ இதுதான் எனக்கு பிக்சர். நான் எப்படி கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேப் கீபோர்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன டெமோவுக்கு என்னன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் கீழே எந்த ஒரு லைனுமே இல்லை. கீபோர்டில் ஆல்ட் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வருதுங்களா இந்த இடத்துல. இதுதான் ஷார்ட்கட். நம்மளுக்கு கலர் கரெக்ஷனில் இந்த இடத்துல இமேஜில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இமேஜ் போனீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் கலர் கரெக்ஷனுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சில இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, ஒரு சில இதுக்கு ஷார்ட்கட் இருக்காது. நாம் இந்த செலக்டிவ் கலரு, பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் இதுக்கெலாம் ஷார்ட்கட்டு இல்லை. இந்த மாதிரி இருக்கிறத நாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஆல்ட்டை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் லெட்டரில் இருக்கும். இமேஜுக்கு ஃபஸ்ட் லெட்டர் I. இப்போ ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு I ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். அதில் முதல் லைன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A அப்படின்றது. ஏவை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இப்படி இதில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்டுக்கு என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், C போட்டிருக்கு. சரிங்களா, இந்த சியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ சியை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக பிக்சர் செலக்ட் பண்ணால் தான் வரும். சரிங்களா, ஆல்ட்டு IAC அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு பாருங்கள் இந்த பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்துருச்சு. சரிங்களா, இதில் ஆல்ட்டு IAS செலக்டிவ் கலருக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா S அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் லெட்டரில் S. சரிங்களா, அந்த லைனில் என்னென்ன லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். செலக்டிவ் கலருக்கு S அண்டர்லைனாக இருக்குது. மேட்ச் கலருக்கு M, இந்த மாதிரி ஹியூ அண்ட் சேச்சுரேஷனுக்கு H இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் U கொடுக்கலாம். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ பிக்சரை நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஜூம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அந்த ஆல்ட் IAC அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கொடுக்க போகிறேன். என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன். IAC அதாவது எப்படின்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன், அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I கொடுத்ததுக்கப்புறம் ஆல்ட்டை விட்டுட்டு AC கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்துடும். பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், அப்புறம் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம். இப்போ திரும்ப கர்வ்ஸ் கண்ட்ரோல் M கொடுக்குறேன். கர்வ்ஸில் லைட்டாக ஒரு சின்ன புஷ். சரிங்களா, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே கொடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா அதே கர்வ்ஸ் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு M கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ அப்ளை பண்ணிங்கனோ அதே வேல்யூ திரும்ப உங்களுக்கு அப்ளை ஆகும். சரிங்களா, ஓகே. அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கண்ட்ரோல் U. இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்போ ஒரு கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் B ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இது முடிஞ்சிச்சு. சரிங்களா, இந்த தாம்பளத்தட்டுக்கான கரெக்ஷன் நான் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வரேன், நல்லா பொறுமையாக பாருங்கள். போன பிக்சருக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும் அதே போல் எனக்கு இங்கே அப்ளை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஆல்ட்டு பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு IAC அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பிக்சருக்கு என்ன வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அதே சேம் வேல்யூ உங்களுக்கு அப்ளை ஆகும். ஒரு வேளை 0% உங்களுக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு இல்லதுக்கு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஐயை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடுச்சுங்களா. அப்புறம் ஆல்ட்டை விட்டுட்டு
ஐஏசி கொடுத்தீங்கன்னா 0ல் வரும். புரிஞ்சிச்சிங்களா? இவ்வளோ தான். நான் இப்போ ஆல்ட் அழுத்தி பிடிச்சிக்கிறேன், ஐஏசி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்க எனக்கு போன வேல்யூ வந்துருச்சு. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போனதில் கர்வ்ஸ் அப்ளை பண்ணேன். அது எனக்கு சேம் கர்வ்ஸ் இங்கே வரணும்னா Ctrl+Alt+M கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், போனதுக்கு எவ்வளோ ஒரு பிரைட் வச்சிங்களோ அது அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஹியூ அண்ட் சேச்சுரேஷனுமே அதே தான். Ctrl+U கொடுத்தா நார்மலாக ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வரும். போன இதுக்கு அப்ளை பண்ண வேல்யூ இங்கே வரணும் அப்படின்னா Ctrl+Alt+U இவ்வளோ தான். ஆல்ட்டு பட்டனை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இப்போ கலர் பேலன்ஸ் வேணும், Ctrl+Alt+B பார்த்தீங்களா? இவ்வளோ தான். கண்ட்ரோல் பட்டன் அமைக்கி கொடுக்கும்போது நார்மலாக உங்களுக்கு வேல்யூ அப்ளை ஆகும். அது கூட எக்ஸ்ட்ரா ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணும்போது போன பிக்சருக்கு என்ன அப்ளை பண்ணிங்களோ அதே சேம் வேல்யூ வரும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் மாற்றினா கூட உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பிக்சருக்கு கரெக்ஷன் ஓகே. அதே போல் இங்கேயும் வரேன். என்ன பண்ணுறேன், இதே சேம் கரெக்ஷன் எனக்கு வரணும். ஆல்ட் அமைக்கி பிடிச்சிட்டு ஐஏசி அதே பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்துடுச்சு. கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், திரும்ப கர்வ்ஸ் Ctrl+Alt+M கொடுக்குறேன். ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டேன். திரும்ப என்ன பண்ணுறேன், கலர் பேலன்ஸ் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்ளை பண்ணிடலாம். Ctrl+Alt+U அப்புறம் கலர் பேலன்ஸ். பாருங்கள், பிக்சரை ஈவனாக பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு வரும். இவ்வளோ தான். அதே போல் இங்கே இருக்க பிக்சருக்கு பாருங்கள். இப்போ அதே போல் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஷார்ட்கட்டை ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், ஆல்ட் அழுத்தி பிடிச்சி ஐஏசி கொடுக்குறேன். பிரைட்னஸ் பத்தலையா, கொஞ்சம் ஏற்றிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். கர்வ்ஸ் வேணும். ஒரு தடவை அப்ளை பண்ணால் கொஞ்சம் பிரைட் ஆகுதா, எனக்கு இன்னொரு வாட்டி வேணும்னா திரும்பவும் ஒரு Ctrl+Alt+M கொடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு பிரைட் ஆக போகுது. இவ்வளோ தான். இப்போது ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் இந்த வேல்யூ ஓகே அப்படின்னா இது விட்டுடலாம். குறைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி குறைச்சிக்கலாம். இவ்வளோ தான். சரிங்களா? இப்போ கலர் பேலன்ஸ் ரெட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும், கம்மி பண்ணிக்கிறேன். எல்லோ கொஞ்சம் இருக்கட்டும். ஓகே, அவ்வளோதான். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அடுத்த பிக்சர் வரேன். இங்கே பாருங்கள், இந்த பிக்சருக்கு சேம் மெத்தட். ஆல்ட் அழுத்தி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அதே பிரைட்னஸ் என்ன வச்சிங்களோ அதான் அப்ளை ஆகும். ஆல்ட் அழுத்திட்டு விட்டுட்டு லைட்டாக ஒரு அடித்து டச் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், ஆல்ட்டை டச் பண்ணிட்டேன், மேலே வந்து இந்த அண்டர்லைன் வந்துச்சுங்களா. இப்போ ஐஏசி அப்படின்னு கொடுத்தோம்னா போதும். பாருங்கள், இவ்வளோ தான். சரிங்களா? 0 வேல்யூ வரும். நீங்கள் வந்து இந்த ஷார்ட்கட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக உங்கள் பிக்சரை கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ Ctrl+Alt+M கொடுக்குறேன். அதே Ctrl+Alt+U Ctrl+Alt+B கலர் பேலன்ஸு. இதில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்க போகுது. சரிங்களா? எல்லோ கொஞ்சம் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஈவனான ஒரு டோன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பிக்சருக்கும் பாருங்கள், அதே போல் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இவ்வளோ தான். ஈஸியாக நம்ம கரெக்ஷனை பண்ணியாச்சு. இதே போல் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிக்சருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஒவ்வொரு ஷீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்ஷன் வச்சுக்கிட்டே போகலாம். சரிங்களா? இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஷீட்டுக்கும் பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மெத்தடை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஈஸியாக நம்ம வச்சுட்டு போயிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் பார்த்துக்கிறேங்க. இப்போது நான் கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ அதே வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மவுஸ் என்ன பண்ணணும்னா இந்த பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட்னா இதுக்குள்ளே வச்சு தான் நீங்கள் ரோல் பண்ணணும். வெளியில் வச்சு ரோல் பண்ணால் அந்த வேல்யூ வேலை செய்யாது. மவுஸில் ஒரு ஸ்கோர் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீல். இதே டேப் நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு வரணும்னு வச்சுக்கலாம். இப்படி கிளிக் பண்ணாண்டாம். சரிங்களா? டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஓகே, இப்போ இது ஓகே. இப்போது ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், பிரைட்னஸ் எனக்கு ஓகே, ஒரு கலர் பேலன்ஸ். சரிங்களா? இவ்வளோ தான். ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது பிக்சருக்கு பாருங்கள், கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றிக்கலாம். கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். கர்வ்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்ளை பண்ணிட்டேன். ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷனு, கலர் பேலன்ஸ். ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றிக்கலாம். பார்த்தீங்களா? பிக்சர் பாருங்கள், இது வந்து ஒரிஜினலு, இது எடிட்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இதை கலரேஷன் பண்ணலை. இப்போ இதே கரெக்ஷன் இங்கே வைக்கிறேன் பாருங்கள், சேம் கரெக்ஷன் இங்கே வைக்கிறேன் பாருங்கள். இந்த பிக்சரை பாருங்க, இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே பிரைட் கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணுறேன், கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன், கலர் பேலன்ஸு, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் எல்லாமே சேமாக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி பாருங்கள், இங்கே என்ன டோன் இருக்கோ அது இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்களா? இவ்வளோ தான். நம்ம வேணும்னா வேல்யூ மட்டும் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த பிக்சரையும் கரெக்ஷன் பண்ணுறேன். ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரிங்களா? இதில் பாருங்கள், திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன், அதே வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கர்வ்ஸ் போடாமல் நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற வேல்யூ ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், கலர் பேலன்ஸாக அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஈஸியாக உங்கள் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிங்கன்னா, ஷார்ட்கட் தெரிஞ்சு கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்களுடைய பிக்சர்ஸை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், இதையும் கரெக்ஷன் பண்ணிடலாம். இவ்வளோதான், சிம்பிளான ஒரு மெத்தட். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 7.0 வச்சுருக்கோங்க, CS3 இந்த மாதிரி சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து லைட் ரூம்லாம் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து லைட் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களும் இருக்கீங்க. லைட் ரூம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கரெக்ஷன் வைப்பாங்க. ஆல்பம் ஷீட்டை ஒரு ஷீட்டாக இந்த மாதிரி கரெக்ஷன் வைப்பாங்க. இந்த மாதிரி கரெக்ஷன் வைக்கும்போது நீங்கள் இப்படி ஈவனாக வைக்கிறதுக்கு கற்றுக்குங்க. நீங்கள் வேல்யூ வந்து ஒரே போல் அப்ளை பண்ணி சேஞ்சஸ் மட்டும் பண்ணினா போதும். ஆல்ட் பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்ன மாதிரி ஷார்ட்கட் கரெக்டாக கொடுங்க. சரிங்களா? ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சி கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, என்ன வேல்யூ அப்ளை பண்ணமோ அந்த வேல்யூ அப்படியே அப்ளை ஆகும். இப்போது ஆல்ட் அழுத்தி பிடிச்சி IAC அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கொடுத்தோம்னா நம்மளுக்கு பழைய வேல்யூ அப்படியே அப்ளை ஆகும். இதே ஆல்ட்டை கிளிக் பண்ணி I கொடுத்துட்டேன். இந்த I கொடுத்துட்டு A கொடுக்கும்போது ஆல்ட் பட்டனை விட்டுட்டு AC அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு 0 வரும். இவ்வளோ தான். சரிங்களா? ஈஸியாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிடலாம். கலர் பேலன்ஸு, கர்வ்ஸு, லெவலு இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது Ctrl L கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் வரும். சரிங்களா? Ctrl L கொடுத்தா லெவல் வரும். இதே ஒரு லெவலர் இன்னொரு இதுக்கு அப்ளை பண்ணால் Ctrl Alt L கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு என்ன வேல்யூ வச்சுக்கலாம் அதே வேல்யூ உங்களுக்கு சேமாக இங்கே அப்ளை ஆயிரும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஆல்ட் பட்டன் மட்டும் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. புரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னும் பொறுமையாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,